சில்லியான ஆசையாக இருக்கும், ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, நான் வந்து ஒருக்கா கோயிலில் உட்காந்து லட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் யோசித்தேன், என்னடா லட்டுவை பற்றி யோசிக்கும் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். பட் மாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து எனக்காக லட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ப்ரெக்னென்ட் லேடி என்கிட்ட ஷேர் பண்ண இன்சிடெண்ட். அவங்க கோயிலில் உட்காந்து மாதாம்மா பால் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. பட் ஆஃப்டர்நூன் டைமில் எங்கள் ஊரில் பால் கிடைக்காது. அவங்க சர்ச்சை விட்டு வெளியே வரவும் கோயில் வாசலில் somebody was distributing milk. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு என் தாத்தா எப்போவுமே சொல்லுவாங்க, மாதா ரொம்ப பவர்ஃபுல், மாதா அம்மா மாதிரி சீக்கிரமாக பரிந்துரை பண்ணி உனக்கான ஆசையை நிறைவேற்றி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அப்படி ஒரு அற்புதமான கோயில் வாசலில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் கேட்கும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு ஹர்ட் ஆச்சு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் எதுவுமே ரிப்ளை பண்ணலை, ஏன்னா நான் அதை அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன். அடுத்த நாள் அதே இடத்துல உட்காந்துருந்தேன். அப்போது என்னோடய குட்டி ஸ்டூடெண்ட், VBA ஸ்டூடெண்ட், 3 வயசு ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஓடி வந்தாங்க. அவங்களுக்கு பேச்சு திறன் ரொம்ப கம்மி, சரியாக பேச வராது, உச்சரிப்பு சரியில்லைன்னு, பேச ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்கள யதார்த்தமாக தூக்கிக்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டேன். கோயிலுக்குள்ளே போனதும் கோயிலோட ரைட் சைடில் கையை காட்டி நான் அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஆக்ஷன் பண்ணாங்க. நானும் கோயிலோட ரைட் சைடில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே நிறைய சுரூபங்கள் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வியாகுல மாதா சுரூபத்தை ரொம்ப உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. வியாகுல மாதா வந்து இயேசு தாங்கிட்டு இருக்கிற அந்த சுரூபத்தை உத்து பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புண்ணு அப்படி சொன்னாங்க. எனக்கு புரியலை. புண்ணு ஊது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி VBS எடுத்துகிட்டு இருக்கும்போது சார் வந்து ஓடி விளாண்டுட்டே இருந்தார். கீழே விழுந்து முட்டில் அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு. ஸோ நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாருக்கு புண்ணை ஊதி விட்டு அவர் மனசை அப்படியே வந்து மனசை ஓகேவாக்கி அவரை கம்ஃபர்டபுளாக்கி அவர் அப்படியே அழகே நிறுத்திட்டார். அந்த இன்சிடெண்ட் அதோட முடிஞ்சிட்டு. பட் இன்றைக்கி இந்த குட்டி குழந்தை அன்னைக்கு நடந்த நான் விழுந்து, அதாவது அந்த குழந்தை விழுந்து அடிபடும் போது அதுக்கு ரத்தம் வந்திருந்த போது எல்லோரும் சேர்ந்து ஊதி விட்டு அதை ஓகேவாக்குனாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சுரூபத்தில் இயேசுக்கு அடிபட்டிருக்கு, அவருக்கு ரத்தம் வருது, அதனால நீ அவருக்கு ஊதி விடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு சொல்கிறாங்க. அது எனக்கு புரிஞ்சுது. ஸோ நானும் அந்த குழந்தையும் சேர்ந்து அன்றைக்கி அந்த பொண்ணை ஊதி விட்டுட்டு ஏசப்பாக்கு ஊதி விட்டுட்டு ஓகேவாச்சு ஏசப்பாக்கு அப்படி சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் நான் அதே இடத்துல உட்காந்துருக்கேன். ஆசீர்வாதம்லாம் முடிஞ்சப்புறம் வழக்கமாக விளாண்டுட்டு இருக்கிற இந்த குழந்தை வந்து அன்னைக்கு கோயிலோட பெரிய பெரிய படிகளை ரொம்ப ஸ்லோவாக ஏறி கோயிலுக்குள்ளே